மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். சென்னையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகள் பெற்றாலும் அவர்களுக்கு சங்கு ஊதுவேன் என்று ஆவேசமாக பேசினார். இது தொடர்பாக அவர் பேசியதை மைக் செக் தொகுப்பில் பார்க்கலாம். மொத்தமாக 10,000 கொடுத்தாரு. இவர் பொங்கலுக்கு 3000, இப்போ ஒரு 5000. அதுவும் கோடை விடுமுறைக்கு. ஏன்னா இந்த ஆண்டு தான் கோடை வருது. இதுக்கு முன்னாடிலாம் கோடை கிடையாது. நோ சம்மர், இப்போ தான் வருது. அதுக்கு ஒரு 5000. இப்போ 8000 ஆயிடுச்சா. இப்போ வாக்குக்கு 2000, அப்போ 10. அவர் மொத்தமாக போட்டார். இவர் 3 தவணையாக கொடுக்குறாரு. செப்டம்பர் 16 குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என்பதை ஜனவரி 1 விளம்பரம் செய்வார்கள். இது செய்தி அரசியல், விளம்பர அரசியல். உண்மையிலேயே மான ரோசம், சூடு சுரணை, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றோம், நல்ல ரத்தம் ஓடுது, மான தமிழச்சி மாறின நம்மெல்லாம் பால் குடிச்சிருக்கோம்னா ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ் ஒரு சீட்டு உனக்கு கிடையாதுறான்னு தோக்கடிக்கலாம். காவிரியில தண்ணி உரிய நீரை கொடுக்கவில்லை என்றால் ஒரு இடம் பேரம்பிச்சிருக்கா, நீ 30 வாங்கு, 40 வாங்கு, அத்தனையும் போங்கு, ஊதுரண்டா உனக்கு சங்கு, நீ வாடா வாடா வாடா. டேய், இது ஆண் பெண்ணுலடா, அவ்வளவு புலிடா, வீர புலிகளடா. அது மாதிரி இந்த முதலமைச்சர் வேட்பாளர் 4 பேரையும் நிறுத்து. ஒரு பொது அமெரிக்கா மாதிரி ட்ரம்ப் கிளாரி முடிஞ்ச சொல்லி அதோட முடிஞ்சிடும். ஒரு தடவை ஏற்பாடு பண்ணாங்க, சீமான் வாராருன்னு நிகழ்ச்சி ரத்தாயிட்டு. ஆமா, அது நான் வர்றேன்னு தான் சொன்னேன். மாநாட்டுக்கு முன்னாடி 19ஆம் தேதி வந்துடுறேன்னா திடீர்னு இல்லைங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க, இங்கே நீங்கள் மட்டும்தாங்க வரணும் அப்படின்னு. நான் தான் வருவேன், வேற யாரும் வருவா? ஆமாம், ஒரே அவ்வளோதான். எப்படி கதை? எப்படி அப்படி போய் பேச விடு 10 நிமிஷம். நீங்கள் வந்தால் என்ன செய்வீர்கள்? நாங்கள் வந்தால் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், நாங்கள் வந்தால் ஆண்களுக்கும் பஸ் பாஸ், நீங்கள் வந்தால், நாங்கள் வந்தால் உரிமை தொகை, நான் வந்தால் கருணை தொகை. பெரிய கர்ண பரமாத்மா, கர்ண மகாராசா, கருணை தொகை, குருணை தொகை. ஏய், அதாவது என்ன போய் ஆத்தால பெண் தாத்தா பாட்டி என்னவா பண்ணாங்களோ இந்த கர்மங்கள்கிட்ட நாங்கள் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி வீதியில் இருந்து கத்திக்கு சாய வேண்டியது. என்னமா ஒன்று எந்தையாவது பண்ணிடணும்டா அப்படின்னு தான் வெறியில் அதை பண்ணிட்டு இருக்கோம். மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.